டுடேஸ் சமையல் பார்க்கலாம். எங்க வீட்டு செடியில வந்து ஒரு பப்பாய காய்ச்சிருக்கு. அது வச்சு தான் இன்னைக்கு பொரியல் பண்ணியிருக்கு. ரொம்பவே அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் காலையில எழுந்திரிச்சு வரும்போது என்னோட மூஞ்சி இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு கூட அது காட்டியிருக்கேன். காலையில வந்து சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து பிரீதி மிக்சியில மாவெல்லாம் நல்லா உருட்டி பரட்டி எடுத்தாச்சு. இதுக்கிடையில என்னோட ஹஸ்பண்ட் ஹேர்ல கொஞ்சம் ஹேர் கலர் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க போய் பியர்ட் எல்லாம் ஒன்று ஷேப் பண்ணி இந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க. நான் தான் செஞ்சு விட்டது. எங்க வீட்டுல பேரட் இருக்கு. அதோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் சிக்கன் குழம்பு வைக்க போறேன். இது வந்து கேரளா ஸ்டைல தான் நான் சிக்கன் குழம்பு வைக்க போகுது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, நான் இதில் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி கேரளாவில் வந்து கோகனட் ஆயில் தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவார். பட் நான் வந்து கோயம்புத்தூர் கொஞ்ச நாள் இருந்ததுனால எனக்கு இந்த ஆயிலோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கிரவுண்ட்நட் ஆயிலில் இந்த குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலே போட்டு விட்டுருக்கேன். இது வந்து அந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட போகிறேன்.